மக்களே வணக்கம். எல்லாரையும் கோல்ட் டாக் வித் டிஎன்ஆர் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். சொல்றதே இல்லை, மறந்து போயிட்டேன். சரி, கோல்ட் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்க. நம்மளோட பேசுறதுக்காக சித்தார்த் பிரபாகர் இந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் இருக்காரு. பரபரப்பா இருக்காரு. அவரும் பேசஸ்ல போறாரு, ட்விட்டர்ல களமாடுறாரு. அப்புறம் நம்ம சேனல்ல வந்து அடிக்கடி பேசிட்டு இருக்காரு. தேங்க்யூ சித்தார்த். எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ எலெக்ஷன் தான். பரபரப்பை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது சார். நாங்க தான் உங்களை பத்தி சொல்லணும். எல்லா இம்பார்ட்டண்டா எஸ்பெஷலி புதிய தலைமுறை நேர்பட பேசல ரொம்ப அமக்கலமா பேசிட்டு இருக்கீங்க. அதோட பிரச்சனை இதுதாங்க. இந்த ட்விட்டர்ல வந்து அதுதான் வந்து நிறைய சமயம் நேரத்தை சாப்பிடுது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் கருத்து சொல்லுமா அவசியமா அப்படின்னு தோணுது. அதனாலதான் சார் உங்களை சின்ன சுமந்த்னு கூப்பிடுறாங்க செல்லமா. அது not a compliment for me. சும்மா சார், ஜோக்கா சார். That's okay. ஏன்னா வந்து நான் வந்து குவிஸ் பண்றதெல்லாம் பேசி சொல்லுவாங்க. அவர் குவிஸ்ல பெரிய லெஜெண்ட். நான் வந்து அவர் நடத்துற குவிஸ்லயே கலந்துட்டு இருக்கேன். பட் நானும் நடத்துறேன் குவிஸ் அப்போ. அதனால கூட சொல்லலாம். மெயினா சொல்றது அதெல்லாம் டிஎம்கே காரங்க. சரி, சார் வந்து காங்கிரஸ் திமுக அலையன்ஸ், ராதர் திமுக காங்கிரஸ் அலையன்ஸ், இந்த திமுக பெரிய பார்ட்டி, அது வந்து ஃபைனலா அந்த டீல் வந்து முடிஞ்சிருக்கு. என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி போச்சு. இருக்குமா இருக்காதா, உடையுமா உடையாதா, அந்த மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் போச்சு. எப்படியோ வந்து 11th ஹவர்ல சால்வேஜ் பண்ணிட்டாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா? சார் நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேன். நான் கண்டிப்பா அவங்க அலையன்ஸ் டாக்ஸை ஸ்மூதன் அவுட் பண்ணிடுவாங்கங்கிறது வந்துட்டு கண்டிப்பா. இன்ஃபேக்ட் நான் மற்ற இடத்துலையும் கூட பேசியிருந்தேன். அவங்க கண்டிப்பா அதை ஸ்மூதன் அவுட் பண்ணிடுவாங்க. எனக்கு ஒரே கருத்தியல்ல இருக்கிறவங்க ஒன்னா தான் போகணுங்கிறது அவங்க தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். இந்த அலையன்ஸ் தொடரணும், நாங்க பவர் ஷேர் கொடுக்க மாட்டோம், எங்க கொள்கையில நாங்க ஸ்ட்ராங்கா இருப்போம், ஆனா எங்களுக்கு நீங்க தேவை அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அது எதனால இருந்தாருன்னா, நான் என்னுடைய அனாலிசிஸ் இது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை எல்லா இடத்துலையும் சொல்றேன். காங்கிரஸ் தாவேகா டிவிகே சைடுக்கு போறது இல்லை போகாதது ஒரு செகண்டரி விஷயம். அவரு என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா காங்கிரஸ் இந்த அலையன்ஸை விட்டு போச்சுன்னா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பிஜேபி உள்ள வந்துடும். ஸோ இது லார்ஜர், அவர் ஐடியாலஜிக்கலி ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காரு. என்ன ஆனாலும் பிஜேபியை நம்ம உள்ள வரவிடாம எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி எடுக்கணுங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. எனக்கு காங்கிரஸ்க்கு நம்ம முன்னாடி கூட பேசியிருக்கோம், சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கணிசமான ஓட்டு இருக்கு. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல காங்கிரஸோட எம்எல்ஏஸ் அதனாலதான் தாவேக்காவோட போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு மைனாரிட்டி ஓட் தாவேக்காவை. ஸோ மைனாரிட்டி ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணி பிஜேபியை எப்படியாச்சும் நம்ம தடுக்கணுங்கிற ரொம்ப ஐடியாலஜிக்கலி ஃபோக்கஸா இருந்தா நான் பாக்குறேன். மைட் பி ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நான் நினைக்கிறேன். ஐடியாலஜிக்கலி அப்போஸ் டு பிஜேபிங்கிறது நியாயமான ஒரு கருத்து தான். அதே நேரத்துல இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வரணுங்கிற அவரோட பிரைமரி ஃபோக்கஸா இருக்கு. இப்போ பிஜேபி என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பதில் எப்படி வந்து பவரை ரீட்டைன் பண்றது, வரலாறை பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப வரது ரொம்ப கஷ்டமாவே இருந்திருக்கு ஆஃப்டர் 1970. ஸோ அதுதான் அவரோட கன்சர்னா இருந்திருக்கு. காங்கிரஸ் மட்டும் இல்லை சார், சின்ன சின்ன கட்சிகள்லாம் மதிப்பு கொடுத்து நிறைய அந்த சாதி கட்சிகள்லாம் உள்ள கொண்டு வரத பார்த்தா அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மாதிரி தோணல. ரொம்ப காஷியஸா தான் இருக்காங்க. விஜய் ஃபேக்டர் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால they are not taking chances சொல்ல முடியும். கண்டிப்பா அதுதான் நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ஸ்லயும் பேசியிருக்கோம். 0.2%, 0.4% இருக்கிற டிஎம்டிகே அவங்களையே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்து அவங்களோட இவ்வளவு வருஷமா தொடர்புல இருந்த ஏடிஎம்கே, அலையன்ஸ்ல இருந்த ஏடிஎம்கேவே அவங்கள மதிக்காம ராஜ்யசபா சீட் கொடுக்கல. உங்க ஃப்ரெண்டு நான் பாக்குற கோட்டீஸ்வரன் சார் வந்துட்டு ரொம்ப ஹியூமரஸா ஒரு டிபேட்ல அதை பத்தி சொல்லியிருந்தாரு. ஆமா, ஆனா அந்த விஷயம் ரொம்ப ஹியூமரஸா இருந்தது. லட்சுமி மேமும் பயங்கரமா சிரிச்சாங்க அந்த நேர்பட பேஸ் டிபேட்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டே கொடுக்குறாருன்னா இந்த எலெக்ஷன் 3 கார்னர்ட் மும்முனை போட்டியா இல்லாம 3 கார்னர்ட் 4 கார்னர்டா இருக்கும். எவ்ரி 5,000 votes will matter, every 10,000 votes will matter. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸையும் நம்ம கூட கொண்டு வரணும், புதுசா வரவங்களையும் கூட கொண்டு வரணுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்பார்க்கிறாரு.
டெஃபினட்டா நீங்க சொல்ற திமுக இல்ல விஜய் கூட நேத்து சொன்ன திமுக எப்பவுமே ரீஎலெக்ட் ஆனது இல்லைங்கிற ஒரு கோஷத்தை அவரு அவாய்ட் பண்ணணும்னு பாக்குறாரு. ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்குவாங்க. ரொம்ப பெருந்தன்மையோட பொறுமையோடய நடந்துக்கிறாரு, அவசரப்படாம. நீங்க சொல்ல வந்து ஐ திங்க் இருமுனை போட்டியா இருந்ததுன்னா மும்முனை 4 முனைனா 3 கார்னர் 4 கார்னர் கான்டெஸ்ட் தெரியாது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை, ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தது இல்லை. மக்கள் நல கூட்டணிலாம் ஒரு ஃபார்மிடபிள் அலைன்ஸ் சொல்ல முடியாது. அதனால அவங்க என்ன பிரிச்சாங்கிறது நமக்கு ஒரு படிப்பினை கிடையாது. அதனால அவங்க கொஞ்சம் பொறுமையாவே போறாரு. அதே நேரத்துல புதுசா கூட்டணிக்கு வந்த எந்த கொள்கை பிடிப்பும் பிஜேபி எதிர்ப்புங்கிறது அவங்களுக்கு கொள்கையே இல்லாத தேமுதிகக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. விடுதலை சிறுத்தைகள் வந்து எவ்வளோ எஃபர்ட்ஸ் அவரை வந்து அந்த கூட்டணியிலிருந்து எடுக்கணும்னு நடந்தா கூட இங்கேயே இருக்கிறவர் பிஜேபியை எப்படி எதிர்க்கணுமோ அப்படி எதிர்க்கிறவர். அவருக்கெல்லாம் ஒரு ராஜ்யசபா சீட்டு இல்லை. இப்போ அந்த சட்டமன்ற தொகுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் இருக்குது, அதிகமா கொடுப்பாங்கன்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. கொடுத்தா வந்து ஐ திங்க் திருமாவளவன் will be happy இல்லையா? கரெக்ட், கண்டிப்பா. சார், நீங்க காங்கிரஸ் பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ட்விட்டர் ஹேண்டிலையும் சரி, டிபேட்ஸ்லயும் சரி. நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வளோ இவங்க ஐச்சாட்டம்னு சொல்லலாம், நம்ம இவ்வளோ இல்லை ஒரு டெமோக்ராட்டிக் பேட்டல்னு சொல்லலாம். காங்கிரஸ் இவ்வளோ ஒரு 1-2 மாசமா அவங்க தொடர்ந்தாங்க, சரியா? ஆனா அட் த எண்ட் அவங்களுக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் வந்து வெறும் 3 சீட்டு. 2021 25 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணாங்க, 2026 28 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த 3 சீட்ஸ்க்கு இவ்வளோ அலசல், இவ்வளோ ஒரு லாங் டைம் கோalition பார்ட்னரோட இப்படி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பண்ண இவங்க பண்ணது வந்துட்டு வாஸ் இட் ஒர்த் டைம்? அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சித்தார்த் இந்த கேள்விக்கு. ஏன்னா இதுல ஸ்ட்ராங் வியூஸ் இருக்கு எனக்கு. நம்பர் 1, இப்படி முரண்டு பிடிக்கல, அதிகாரத்துல பங்கு வேணும், 41 சீட்டு வேணும்னா கேட்கலன்னா அது 20 சீட்டா இருக்கலாம், 25-20 ஆயிருக்கலாம். இங்க 2011 இருந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து கீழே போயிட்டே இருக்கு. 63, 41, 25. கான்வர்ஸ்லி ஜெயிக்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. 5, 8, 18 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்க திமுக என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு குறைச்ச குடும்பத்துக்கு தான் அவங்க ஸ்ட்ரைக் ரேட் பெட்டரா இருக்கு. 2016 வந்து காங்கிரஸ்க்கு அதிக சீட்டு கொடுத்தது திமுக துவக்கிறதுக்கு வந்து ஒரு மெயினான காரணம். அதெல்லாம் அவங்க சொல்லி நீங்க எதுவுமே செய்யல, வளர்றதுக்கு எதுவுமே செய்யல, அதனால உங்களுக்கு 23 சீட்டு 22 சீட்டு சொல்லியிருக்கலாம். நம்ம நேயர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், 2016 எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணது 41 சீட்ஸ், வின் பண்ணது 8 சீட்ஸ். 2021 கண்டெஸ்ட் பண்ணது 25 சீட்ஸ், வின் பண்ணது 18 சீட்ஸ். அந்த ஸ்ட்ரைக் ரேட்டா ரகு சார் சொல்றாரு. கரெக்ட், ஆமா. அதாவது 20% இருந்து எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. 2021 எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுக்க ஆரம்பிச்சது 2011 அபரிமிதமா கொடுத்தாங்க. அப்ப மிரட்டி வாங்கினாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது. இந்த ரெய்ட்லாம் விட்டு காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட் வந்து இவங்க கிட்ட இருந்து டிஎம்கே கிட்ட அதிக சீட்டு வாங்கினாங்கன்னு அது ஒரு பரபரப்பா இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. பட் 2006 வந்து டிஎம்கேக்கு மைனாரிட்டி இருக்கும்போது, அதாவது மெஜாரிட்டி இல்லாத போது காங்கிரஸோட சப்போர்ட் ரொம்ப குரூஷியல். அந்த எலெக்ஷன்ல அவங்க ஒரு சைசபிள் மோர் தென் 30 எம்எல்ஏஸ் வச்சிருந்தாங்க. காங்கிரஸ் என்ன பொறுத்த வரைக்கும் சித்தார்த், இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாமலேயே எலெக்ஷன் சமயத்துல முழிச்சுக்கிட்டு உங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும், அத்தனை சீட்டு வேணும், ராஜ்யசபா சீட்டு வேணும், ஆட்சியில பங்கு கேட்கும், இந்த வேணும்னு கேட்கறது அநியாயம். அது ஜஸ்டிபிகேஷனே கிடையாது, நியாயமே கிடையாது. அது அவங்களுக்கு ஆட்சியில பங்கு 2031 வேணும்னா 2026 தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் அவங்க வேலைய ஆரம்பிக்கணும். மக்களுக்காக போராடணும், மக்கள் பிரச்சனை கையில் எடுக்கணும், ஆளும் கட்சியை கேள்வி கேட்கணும், அப்பதான் மதிப்பாங்க. ஜேர்னலிஸ்டே வந்து அதிகார வர்க்கத்துக்கு ஜால்ரா அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதிகாரிகள் பொலிட்டிஷியன் நம்மள வந்து பில்லுக்கிறையா தான் பார்ப்பாங்க. அவனை வாங்கிலாம்ப்பா, அவன் பார்ப்பாங்க, அவன் நம்மளுக்கு ஐ மீன் வேற ஒரு அதுக்கு அது பிற்போக்கோன்னு சொல்ல, நான் ஜென்ரலாவே நம்ம எதுவுமே எந்த பெனிஃபிட்டும் வாங்காமலே கேள்வி கேட்காம இருந்தா நம்மள வந்து மதிக்கவே மாட்டாங்க. கேள்வி கேட்க தான் இவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போறாங்க, இவன் ஃபோன் பண்ண ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் கேள்வி கேட்பாங்கிற ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. அதே தான் எதிர்கட்சி இது கூட்டணி கட்சிகளுக்கு கேட்க வேண்டிய நேரத்தில் கேள்வி கேட்கறாங்க. ஆளும் கட்சி will take them for granted. அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க, அவங்க பிரச்சனை இல்லை பண்ண. அது மாதிரி இருக்கக்கூடாது. கடுமையா உழைச்சா அந்த அதிகாரத்தில் பங்கு அது இதெல்லாம் கேட்கலாம். இப்போ நாங்குநேரியில ஒரு சாதி கலவரம் பண்றாங்க. அங்க எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் யூபி மனோகரன் காங்கிரஸ் எம்எல்ஏ, அதுக்குதான் லேட்டா போயிருக்காரு. அவரே விரட்டி அடிக்கிறாங்க மக்கள். என்னது எதுக்கு ஓட்டு கேட்க மாட்டோம், நீங்க வருவீங்க, அதுக்கப்புறம் வரமாட்டீங்கன்னு. அந்த பிரச்சனை வந்த போது அங்க போகணும், இந்த மக்களுக்கு ஆதரவா இருக்கணும்,
இந்த பிரச்சனையே வராமல் இருக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். கம்யூனிட்டிஸ்குள்ள ஒத்துமை வரதுக்கான முயற்சி செய்யணும். அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் ஓட்டு கேட்டு கும்பிட்டு போனால் மக்கள் கடுப்பாயிடுவாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து நீங்க சொன்ன அந்த அழிச்சாட்டியம் தான் எனக்கு பொறுத்தவரைக்கும் ராகுல் காந்தியே தப்பு பண்ணிட்டார். இந்தியா லெவல்ல உங்களுக்கு அந்த இந்தியா கூட்டணியில ஒரு சாலிடான பார்ட்டியா ஐடியாலஜிக்கலா உங்க பக்கத்துல நிற்கிற திமுகவை வேற எந்த கட்சியும் இவ்வளவு லாங் ஸ்டாண்டிங் உங்களோட இருந்ததே கிடையாது. உங்களோட பார்லிமெண்ட்ல எல்லா விஷயத்துலயும் குரல் கொடுக்குற கட்சியை வந்து கடைசி நேரத்துல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் போட்டது நியாயம் கிடையாது. அது ஜஸ்டிஃபிகேஷனும் கிடையாது. ஏன்னா உங்க கட்சி ஒர்க் பண்ணவே இல்லை. உங்களோட பிசிசி பிரசிடென்ட் டிஎம்கே மெம்பர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப சுயமரியாதை விட்டு பேசிட்டு இருக்காரு. செல்வ ரைஸ் பண்ணலாம், அவர் எக்ஸ்ட்ரீமா போறாரு. அப்படிலாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து இது கேட்டது வந்து தவறு. அப்புறம் அதோட முக்கியம் ஃபைனலா உங்களுக்கு நிறைய சீட்டு வேணும்னா 2024 லோக்சபா எலெக்ஷன்ல கேட்டுக்கணும். அங்க வந்து எங்களுக்கு 10 சீட்டு வேணாம் 15 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா நியாயம். அது வந்து பார்லிமெண்ட்ல உங்களுக்கு வந்து எண்ணிக்கை கூட்டம், உங்களுக்கு அவுட் சைட் சான்ஸ் கூட ஆட்சி அமைக்க இருந்தது, அதுக்கெல்லாம் உதவி இருக்கும் கேட்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கொடுக்கலாம், அப்பயே நீங்க ஃபைட் பண்ணிக்கலாம். அதையும் பண்ணல. இப்போ காங்கிரஸோட தயவு திமுக தேவைங்கிற போது கேட்கறது வந்து உண்மையிலேயே ஒரு விஷயம் தான். பட் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாலின் அதை வந்து சமயோசிதமா அவசரப்படாம கையாண்டார். ஏன்னா அவர் கட்சியில் உள்ளவங்க போட்ட ப்ரெஷர் எல்லாமே அவருக்கு இருந்திருக்கும். வெள்ளம் அனுப்புங்க, இஎம்டிகே வந்துருச்சு, இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்காங்க, நமக்கு எந்த லாஸும் கிடையாது, கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சோசியல் மீடியாவில் அவ்வளோ பேர் கொதிச்சுட்டு இருந்தாங்க திமுக சப்போர்ட். அதுக்கெல்லாம் ஈல்ட் ஆகாம இன்டாக்டா வச்சுக்கணும், ஒரு பர்செப்ஷன் பேட்டில் தோற்றுவோம்னு ஸ்டாலின் முடிவெடுத்தது உண்மையிலே கமெண்ட் பண்ணாங்க. சார், காங்கிரஸ் எந்த விதமான இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக எந்த விதமான கேள்விகளோ போராட்டங்களோ நடத்தலைங்கிறது வந்து நீங்க எடுத்த சூப்பரான பாயிண்ட். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல ரிப்போர்ட் ஆகியிருக்கு. எப்படின்னா, திமுக பிரசிடென்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினும் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் ப. சிதம்பரமும் இந்த டிஸ்கஷன், இந்த கோalition டிஸ்கஷன் பேசுறது, டிஎம்கே பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஸ்டேட் வைட் கான்ஃபரன்சஸ் நடத்தியிருக்கோம், நாங்க யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி லெட் யூனியன் கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா அவங்களோட பாலிசிஸ்க்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் நடத்தியிருக்கோம், நாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அகேன்ஸ்டா டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் நடத்திருக்கோம்னு அவரு பட்டியல் போட்டு கொடுத்துருக்காராம் சிதம்பரத்துக்கு. இந்த பட்டியலை காங்கிரஸால போட முடியுமா? இல்ல அவங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மக்கள் பிரச்சனையை லாஸ்ட் 4 years கூட வேணாம், 2024 எலெக்ஷனுக்கு பிறகு லாஸ்ட் 1.5 yearsல ஏராளமான பிரச்சனைகள் நம்ம சந்திச்சோம். அவங்களோட எஸ்சி விங்கா நிறைய பேர் சொல்ற விசிகாவே அவ்வளோ பிரச்சனைகளை வந்துட்டு பேசியிருக்காங்க. சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூல டிஎம்கே இஸ் அ பூர்ஜுவா பார்ட்டின்னு சொல்லியிருக்காரு. டிஎம்கே இஸ் ரன்னிங் அ பூர்ஜுவா கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ ஸ்ட்ராங்கா விமர்சிச்சிருக்காங்க. காங்கிரஸ் அந்த மாதிரி எந்த விமர்சனத்தையும் வச்சா மாதிரி தெரியல. சரி, செல்வ பெருந்தொகை பேசல, ஓகே ஃபைன். ஆனா ஏராளமான லீடர்ஸ் இருக்காங்க காங்கிரஸ்ல, யாருமே அந்த கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா பீப்புள்ஸ் இஷ்யூஸை பேசவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ப்ரொடெஸ்ட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஐ திங்க் ஹைக் அப்போ வந்துச்சு, அதை பத்தியும் எதுவும் பேசல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சென்னையில இருக்கிற ரோட்ஸ், அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க பேசினாங்கன்னா ஓகே, நீங்க அர்பன் இஷ்யூஸ் பேசுங்க, ரூரல் இஷ்யூஸ் பேசுங்க. திமுக ஏதாச்சும் சரி, திமுகவை நீங்க இப்போ விசிகா எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாங்க டிஎம்கே கவர்மெண்ட்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்ல இருக்கிற அஃபிஷியல்ஸ் சங்கியா மாறிட்டாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல் சரியா வேலை பார்க்கலங்கிற மாதிரி மறைமுகமா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அந்த மாதிரியும் காங்கிரஸ் எந்த விதமான கிரிட்டிசிசமும் வைக்கல. அதனால பிஜேபியும் சரி டிஎம்கேவும் சரி பாலிடிக்ஸ்ல இருக்கிற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் ஐவரி டவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸோட லீடர்ஸ் ஐவரி டவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தே டோன்ட் டிசர்வ் மோர் சீட்ஸ். அவங்களுக்கு ஆட்சியில பங்குக்கு அதிகாரம் அவங்களுக்கு தே டோன்ட் டிசர்வ் இட்டுங்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க அப்போஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் உங்க கூட இருக்கிறவனும் சரி அப்போனண்ட்டும் சரி உங்களை மதிப்பான். அதனாலதான் திஸ் இஸ் மை அனாலிசிஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அக்ரி வித் யூ, டோட்டலி அக்ரி வித் யூ. கரெக்டா, ரொம்ப அழகா சொன்னீங்க. மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது ஒரு பேருக்காக ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறதை தவிர இந்த காங்கிரஸ் கட்சி எதுவுமே செஞ்சதில்லை, ஒரு விஷயமும் செஞ்சதில்லை. நீங்க சொன்ன மாதிரி மக்கள் போராட்டம். மோடிக்கு வந்து ஒரு 10 பேர் கருப்பு கொடி காட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு வந்து நன்மை. மோடியை நீங்க இப்போ சோசியல் மீடியாலே எதுக்கலாம்,
நீங்க காட்டமா கேள்வி கேட்கலாம். கருப்பு கொடி காட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அது அந்த அபத்தமான போராட்டத்தை தவிர மக்களோட நின்னதே கிடையாது. நீங்க சொன்ன சிபிஐஎம், பிசிகே இவங்கெல்லாமே அடக்கி வாசிக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது அவரை கோபப்படுத்துற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய போராட்டங்கள் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது இருந்த போராட்டங்கள் இப்ப இல்லை. அதற்கு என்ன காரணம்? திமுக ஒரு வலுவான எதிர்கட்சியா அப்ப இயங்கிட்டு இருந்தாங்க. அப்ப விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசினாங்க. இப்போ திமுக கோபப்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணம் விசிகாக்கு நிச்சயமா இருக்கு. அதனாலே அவங்க நிறைய வாக்குகளை இழக்க போறாங்க. இந்த முறை அவங்க 10 சீட்டு வாங்கினா கூட அவங்க ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப போரா இருக்கும். ஏன்னா தலித் மக்களே இவங்க நம்ம பிரச்சனைக்கு உறுதியா நம்மளோட நிக்கல, திமுகவுக்கு பயந்துக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கிற ஒரு கோபம் இருக்குது. அதை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொழிலாளர் வர்க்கத்துக்காக பேசினாலும், இந்த சாம்சங் போராட்டத்துல இயங்கினாலும் அவங்க மேலேயும் கோபம் இருக்கு. இந்த குவாரி போராட்டம்லாம் பத்தி, யூஸ்வலா குவாரி கொள்ளையெல்லாம் பத்தி அவங்க அதிகமா பேசுவாங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல நடக்கிறது, அங்க கந்தர்வக்கோட்டையில இவங்க எம்எல்ஏவே இருக்காரு, சிபிஐஎம் எம்எல்ஏ இருக்காரு. பெரிய போராட்டம் எதுவுமே நடக்கல. ஜெகபரளி அங்கதான் இறந்தாரு. ஸோ சிபிஐஎம்மும் அந்த பேக்லாஷை ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, அவங்களாவது கொஞ்சமாவது பேசிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் சண்முகம் பூர்ஜுவான்னு இந்த அரசு சொல்லியிருக்காரு. உண்மையில பூர்ஜுவா தான், சந்தேகமே கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே இந்த ஒரு இந்த பூர்ஜுவா கட்சிகள் தான். அவங்களுக்கு பவர் வேணும். இல்லை, பவர் தான் அவங்களோட ஒன்லி கோல். மற்றதெல்லாம் அடுத்தது தான். காங்கிரஸ் வந்து எந்த ஒரு ஒரு செயல் திட்டமும் கிடையாது. இப்போ வந்து எஸ்ஐஆர் வந்ததுன்னா ஒரு செமினார் போடலாங்க. காமராஜர் அரங்கு, பக்தவச்சல் இதுல வந்து உங்களுக்கு சத்தியமூர்த்தி பவன்ல கூட ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. அந்த செமினாரை போட்டு அவங்க கார்த்தி சிதம்பரமோ பி சிதம்பரம் கூப்பிட்டாங்கன்னா அவங்களோட பேச்சை கேட்கறதுக்கே நிறைய நிறைய கூட்டம், ஏராளமான கூட்டம் வரும். எக்ஸாக்ட்லி, ஒரு மீடியா கவரேஜ் கிடைக்கும். நல்லா பேசுற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏன் இப்போ கிறிஸ்டபர் திலக் இருக்காருல்ல, இப்போ ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ணிருக்காரு ராஜ்யசபாக்கு. அவரு வந்து டாக்டர் ஷாலினியோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்திருக்கேன். அப்பதான் எனக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி ஆவாரு, அவருக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சென்சிபிளா பேசினாரு. சசிகாந்த் செந்தில் அவுட்ஸ்டாண்டிங். அதாவது இன்னைக்கு இருக்கிற கண்டெம்பரரி ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகளை ரொம்ப தெளிவா பேசக்கூடியவர். காஸ்ட் சம்பந்தமா அவர் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இதுவோட பேசியிருக்காரு. சசிகாந்த் செந்தில் ஆக்சுவலி காங்கிரஸோடைய ஹைகமாண்டோட அப்பாயின்மெண்ட் அவரு லார்ஜ்லி நேஷனல் பர்ஸ்பெக்டிவ் தான் வச்சிருக்காரு. ஆனாலும் திருவள்ளூர்ல எனக்கு ஒரு ரயில்வே ஆக்டிவிஸ்ட் தெரியும், பாஸ்கர் என்ற ஒரு ரயில்வே ஆக்டிவிஸ்ட் தெரியும். அவர் ரொம்ப வருஷமா திருவள்ளூருக்கு ஸ்டாப்பிங் கொடுக்கணும் நிறைய ட்ரெயின்லன்னு ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காரு. அதை பத்தி கேள்விப்பட்டு சசிகாந்த் செந்தில் அவரை கூப்பிட்டு, இல்லை அவருடைய கூட்டாளியை கூப்பிட்டு அந்த இஷ்யூவை புரிஞ்சுக்கிட்டு நிறைய வாட்டி அவர் அட்லீஸ்ட் லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ பல விஷயங்களை அவர் சசிகாந்த் செந்தில் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த பார்ட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணிருக்கணும் இந்த மக்கள் பிரச்சனைகளை. ஏன்னா சசிகாந்த் செந்தில் வந்து தமிழ்நாட்டுல எப்படி ஆன்டி காஸ்ட் ஃபோர்ஸஸ் ஏங்குங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. தமிழ்நாடு இஸ் ஆன்டி பிராமின் பட் நாட் ஆன்டி காஸ்ட். எனக்கு ஆன்டி பிராமினாங்கிறதே சந்தேகம் இருக்கு. அது வந்து ஒரு எம்டி ரெட்ரிக் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிராமினிசத்தை எதுக்கணும், உண்மையிலே கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் நிறுத்தணுங்கிற ஒரு பெரிய கமிட்மெண்ட்லாம் இல்லை இந்த கட்சிகளுக்கு, எஸ்பெஷலி டிஎம்கே டிஎம்கே. ஆனால் சசிகாந்துக்கு என்ன பிரச்சனைனா, அவர் ஒரு தலிதா இருக்கிறதுனால, இப்போ டிஎன்சிசி பிரசிடென்ட் தலிதா இருக்கிறதுனால அந்த ஒரு கிளாஷ் இருக்குது. இவருக்கு ப்ராமினன்ஸ் கிடைச்சா அவர் நாளைக்கு இன்னும் அடுத்தடுத்து போயிடுவாரோன்னு இவங்க நினைக்கலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சவுக்கு சங்கருடைய பிரதர்லாங்கிறது அவருக்கு ஒரு விதத்துல என்ன பத்தி நெகட்டிவ் தோணும். அவரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஷவுக்கோட சிஸ்டர் தான் அவர் கல்யாணம் பண்ணிருக்காரு சசிகாந்த் செந்தில். எனக்கும் ஷவுக் சங்கர் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொன்னா கூட மெனி பீப்புள் கனெக்ட் தட், லிங்க் தட். டிஎம்கே காரங்க கூட தேவையே இல்லாம அவர் வந்து அவுட் ஆஃப் டர்ன் போய் திமுக கேள்வி கேட்டதுலாம் இல்லை. எதுவும் ஒரு என்ன சொல்றது, ரொம்ப அடாவடியா பேசுனது கிடையாது சசிகாந்த் செந்தில். இருந்தாலும் அவரை வந்து நீ சவுக்கோட மச்சான் தானே, இவரு செல்லு பிறந்தையே சொல்லியிருப்பாரு. சசிகாந்த் செந்தில டிஎன்சிசி பிரசிடென்ட் ஆகணும்னு தான் சவுக்கனை எதிர்க்கிறாரு அப்படிலாம் அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த ஒரு குழப்பம் இருக்கு. நாளைக்கே இன்னொரு டிஎன்சிசி பிரசிடென்ட் வேணும்னா சசிகாந்த் செந்தில் சான்ஸ் இல்லை. ஒரு தரத்துக்கு அப்புறம் இன்னொரு தரத்துக்கு கூட இந்த காஸ்ட் ஈக்குவேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் கூட நினைப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சசிகாந்த் செந்தில் அல்லது இந்த கார்த்தி சிதம்பரம் மாதிரி ஒரு அசர்ட்டிவ், ஒரு கிளியர் ஐடியா உள்ள ஒரு லீடர்ஷிப் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தேவைப்படுது. அவங்க வந்து நம்ம பேசிட்டு இருந்த அந்த போராட்டங்கள் அப்புறம் எதிர்ப்புலாம் செய்வாங்கன்னு தோணும். சார்
சூப்பரா சொன்னீங்க சார். நான் ஆக்சுவலி காங்கிரஸ் அட்லீஸ்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல, லாஸ்ட் 1.5 இயர்ஸ்ல மக்கள் பிரச்சனைகளை இந்த கவர்மெண்ட் உடைய சில பல ஃபெயிலியர்ஸ் கூட இல்லை, கொஸ்டின் ரைஸ் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட்ஸோ இல்லை இஷ்யூஸோ ஏன் எடுத்து பேசிக்கணுங்கிறதுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் வச்சிருக்கேன். ஆக்சுவலி 2006 to 11 டிஎம்கே உடைய அரசு, டிஎம்கே கவர்மெண்ட் 2011 எலெக்ஷன்ல காங்கிரஸ் 63 சீட்ஸ் 63 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க. சரியா? அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னருடைய கவர்மெண்டோட ஆன்டி இன்கம்பன்சி மைட் பி ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அதுல காங்கிரஸ் ஒன்லி 5 சீட்ஸ் தான் வின் பண்றாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம 2016 பார்க்குறோம், 41 சீட்ஸ் ஆன்டி இன்கம்பன்சி அகேன்ஸ்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட். அதனால இவங்க 41 கண்டெஸ்ட் பண்ணி 8 தான் வின் பண்றாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா 5 தான் வின் பண்றேன் 2011. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்ட் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் அட் ஆல் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சொல்ற ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு இருக்குன்னு இருந்ததுன்னா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே விட காங்கிரஸை தான் அதிகமாக பாதிக்கும். ஸோ அதை ஆஃப்செட் பண்றதுக்காக வச்சு காங்கிரஸ் அட்லீஸ்ட் லாஸ்ட் 1.5 இயர்ஸ்ல மக்கள் பிரச்சனையை கொஞ்சம் பேசியிருக்கணும். ஓகே, நாங்க அலையன்ஸ்ல இருக்கோம், ஆனாலும் இந்த இஷ்யூ ஹேஸ் டு பி டேக்கன் நோட் பை சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், பை டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி, பை சோ அண்ட் சோ மினிஸ்டர். இந்த இஷ்யூ வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நாம்கே வாஸ்தே ஒரு 50 பேரோட ஒரு ப்ரொடெஸ்டோ இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான லெட்டர். கார்த்தி சிதம்பரம் சென்னை மேயருக்குலாம் லெட்டர் எழுதியிருக்காரு, கூவத்தை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு. அதை விட ஒரு ஸ்டெப் மேல போய் இவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தா அந்த ஆன்டி இன்கம்பன்ஸோட இம்பாக்ட் கொஞ்சம் கம்மி ஆகிருக்கலாங்கிறது நான் நினைக்கிறேன். நல்ல பாயிண்டான இன்னும் சொல்லுவாங்க, 2011 கருணாநிதி அவருக்கு படுதோல்வி வரப்போது தெரிஞ்சிருச்சு, அதனால சேடல் காங்கிரஸ் வித் மோர் சீட்ஸ் வச்சுக்கோங்க, நாங்க தோக்கிறதுக்கு மேல நீங்க தோத்துருங்கன்னு சொன்னாதான் ஒரு பேச்சு இருக்கு. அதே நேரத்துல அந்த சிபிஐ ரைட்லாம் கூட ஒரு காரணம். வந்து ஒரு இடத்துல ரைட் நடக்கும்போது இன்னொரு இடத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு. அப்புறம் காங்கிரஸ் வந்து கம்ப்ளீட் டிஸ்பென்சிபிள்னு திமுக நினைக்க முடியல. அதையும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கபீர் கூட போன டிபேட்ல வந்து லட்சுமி நான் சொன்னேன், காங்கிரஸ் கார்டர்ஸ்லாம் வந்து அலையன்ஸ் வித் நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்றேன், they want an alliance with டிவிகேன்னு சொல்றாங்க. என்னோட ஒப்பீனியன், I spoken to a variety of Congress workers, I mean Congress workers from various parts of Tamil Nadu. அவங்க எல்லாரும் எக்ஸைட்டட், விஜயோட கூட்டணி போனா நல்லா இருக்கும் சார், இவங்களை மதிப்பாங்க சார், அவங்க வந்து அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் சீட்டு கிடைக்கிறவங்க, கவுன்சிலர் ஆகுவாங்க, இங்கே மரியாதையோடு நடத்துவாங்க, நாங்களும் அவங்கள வந்து கொஞ்சம் வழி நடத்துவாங்க. அந்த ஒரு புது படம் வரும்போது இருக்கிற ஒரு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் நான் சொன்னேன். அப்போ யாரோ ஒரு பேனலிஸ்ட் கேட்டாரு, உங்களுக்கு அப்பெல்லாம் சொல்ல முடியாது, கார்டர்ஸ் எல்லாம் டிவிக்கோட அலையன்ஸ் விரும்புறாங்க சொல்ல முடியாது, நிறைய பேர் டிஎம்கேட இருக்குன்னு நினைக்கிறாங்க சொன்னேன். அப்போ லட்சுமி குறிக்கிட்டு வந்து காங்கிரஸுக்கு கார்டர்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. ஐ மீன் லாஸ்ட் மீ. அப்போ ஷபீர் உள்ள போகுது, அப்போ கார்டர்ஸே இல்லாத கட்சிக்கு எதுக்கு 20 சீட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. ஸோ அதை அந்த பாயிண்ட் நம்ம மறந்துடவே கூடாது. டிஎம்கே டஸ் நாட் வாண்ட் டு டேக் அ சான்ஸ். அவங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் வந்து ஏதோ ஒன்று ஆட் பண்றாங்க, உங்களுக்கு 8% 10% கிடையாது, 4% இருக்கலாம், கூட்டணிக்குள்ள வந்தா இந்த கூட்டணி வெற்றி அடையும் அப்படிங்கிற மக்கள் அந்த நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் நம்மளுக்கு தெரியறது ஸ்டாலினுக்கு தெரியாதா? கண்டிப்பா கண்டிப்பா தெரியாது. இவங்க எந்த வர்க்கம் பண்ணல, தொண்டர்கள் அதிகம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஐஆர்ல டிஎம்டிகே விட குறைவான பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போட்டுருக்காங்க காங்கிரஸ். வெறும் தலைவர்கள், இந்த சீட்டு எம்எல்ஏ எம்பி சீட்டு வேணும்னு விரும்புகிற நபர்கள் மட்டும் இந்த கட்சி ஒதுக்கீங்களா, அதுக்கு மட்டும் அடிச்சுப்பாங்க. ஒரு சீட்டுக்கு 50 பேர் இருக்காங்க, அவங்கதான் ஓரளவு கட்சியா. இதையும் தாண்டி அவங்க கூட்டிட்டு வராங்கன்னா, காங்கிரஸ் இல்லாம திமுக வந்து ஆட்சிக்கு வர்றது வரவே இல்லை. பெரும்பாலும் 89ல ஏடிஎம்கே உடஞ்சிருந்ததுனால காங்கிரஸ் தனியா போய் நின்னாங்க. அப்ப கிட்டத்தட்ட 20% வாங்கினாங்க மூப்பனார் தலைமை ராஜீவ்காந்தி. அப்ப வந்து டிஎம்கே ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க, ஆனா ஓட்ல செதறினதுனால. அதே மாதிரி சுச்சுவேஷன் இப்ப இருந்தா கூட திமுகவால அந்த டெசிஷன் எடுக்க முடியல. இப்ப ஆக்சுவலா 2016ல ஜெயலலிதா தனியா நின்னா மாதிரி திமுகவால தனியா நின்று கூட ஜெயிக்க முடியும் எனக்கு தோணுது. ஜெயிக்க முடியாது, அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஜெயலலிதாக்கு இருந்த கரிஷ்மா, அவங்களுக்கு கிடைச்ச வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு அவங்களுக்கு அந்த பிராக்மேட்டிக்கா தெரிஞ்சிருக்கு. அதுதான் சொல்லுவேன். சார், நீங்க இதை சொல்றீங்க, நான் உங்களுக்கு ஒரு கடைசியான ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்றேன். இந்த ஒரு லாஸ்ட் 2 months 1.5 monthsல நடந்த இவ்வளோ மீடியாவுக்கு நிறைய நியூஸ் கிடைச்ச விஷயங்கள், பவர் ஷேரிங், இந்த காங்கிரஸ் ரைஸ் பண்ண இஷ்யூஸ்னால
திமுக வாட் வில் பி த கோர்ஸ் கரெக்ஷன் தே டேக்? அவங்க இப்போ காங்கிரஸ் 2026ல ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்க காங்கிரஸை பெட்டரா ட்ரீட் பண்ணுவாங்களா? அவங்களுடைய லோவர் லெவல் ஃபங்க்ஷனரிஸை ஒரு இன்னும் கொஞ்சம் அணுகுமுறை கொஞ்சம் பெட்டரா இருக்குமா? அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குமா ஃபங்க்ஷன்ஸ்ல? அவங்களுக்கு அந்த மாதிரி சேஞ்ச் நீங்க பாக்குறீங்களா? 100% கிடையாது. They would be, even the party high command would be preparing the ground for a breakup sooner than later. 2029 இந்த பிரேக்கப் வரலாங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இயங்குவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் பார்ட்டி, இதெல்லாம் ஷார்ப்பா இருப்பாங்க. இந்த கோபம் இருக்கு. நீங்க அதிகாரத்துல பங்கு கேட்டது கூட தப்பு இல்லை, 41 சீட்டு கேட்டது கூட தப்பு இல்லை, விஜயோட போவேங்கிற மாதிரி ஒரு ரிட்டர்ன் பண்ணிக்கல, அதை மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா விஜய்க்கு ஒரு வலு சேர்க்கிற மாதிரி காரியத்தை யார் செஞ்சாலும் திமுக மன்னிக்காது. ஏன்னா அது உதயநிதியோடைய எலிவேஷனுக்கு எதிராக இருக்கும். விஜய் ஸ்ட்ரெங்தன் ஆனாருன்னா நாளைக்கு உதயநிதியோடைய டைம் வரும்போது அவருக்கு மிகப்பெரிய போட்டியா இருப்பாரு. விஜயோட பாப்புலாரிட்டி நமக்கு தெரியும். அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப குறியா இருப்பாங்க. கரூர் சம்பவத்துல எல்லாம் அதுக்கப்புறம்லாம் அளவுக்கு அதிகமா திமுக ஈகோ சிஸ்டம் ஏன் இயங்குனதுன்னா, உங்களுக்கு அந்த 41 பேர் இருந்ததையும் தாண்டி உதயநிதிக்கு ஒரு ரைவலா வந்துடக்கூடாது, ஆரம்பத்திலே காலி பண்ணுவோம். அதனாலதான் கவர்மெண்ட் மேல உள்ள பொறுப்பு அப்படியே தட்டி கழிச்சாங்க சுத்தமா. அப்படியே இன்னைக்கு கூட ஹிந்துல ஸ்ரீனிவாசன் ரமணிங்கிற ஒரு எடிட் பேஜ்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. அந்த விஜயோட பார்ட்டி டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த கரூர் சம்பவத்துல போலீஸோட பங்குன்னு ஒரு வார்த்தை எழுதுறீங்க. ஒரு கான்ஸ்டபிள் ஆகல, அதை பத்தி பேசவே இல்லை. அது விஜய் லேட்டா வந்ததெல்லாம் பத்தி நம்மளே பேசியிருக்கோம். தப்பு, பிளண்டர், அது ப்ரொஃபஷனலா ஆர்கனைஸ் பண்ணாதது, அவங்க காடாசியே வச்சு ரெகுலேட் பண்ண முயற்சி செய்யாதது, தண்ணி கொடுக்காது, எல்லாமே தப்பு தான். ஆனா அவரு மட்டுமே பொறுப்பு. அரசாங்கத்துக்கு இந்த மக்களுடைய, ஏன் விஜய் ரசிகர்களுடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் ஈகோ சிஸ்டம் அதில் ஹிந்து சேர்த்துக்கணும், பட் ஜென்ரலா சொல்றேன். அவங்களோட இது. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரு ஸ்டாலின் சொன்னாலே அவங்க கட்சியில உள்ளாட்சி தேர்தலை விட்டு கொடுக்க மாட்டாங்க. போன முறை விட்டு கொடுக்கல, கெஞ்சினாரு. எனக்கு அவமரியாதையா இருக்கு, கூட்டணி கட்சி தலைவர்களோட என்னால பேசவே முடியல, நாங்க ஒதுக்கின சீட்டை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு எந்த பலனும் இல்லை. அந்த எமோஷனல் ப்ளீ எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தல. ஏன்னா அவங்க வெரி கிளியர், நாங்க உழைக்கிறோம், எங்களுக்கும் பங்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 1 இயர்ல பல முனிசிபாலிட்டிஸ்ல டிஎம்கே சேர்பர்சனுக்கு எதிராக திமுக காரங்களே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வராங்க. அங்க அந்த பங்கு கிடைக்கல, இல்ல பங்கு அவரை எடுத்துட்டு போயிடுறாரு அப்படிங்கிற கோபத்துல அவங்களே மூவ் பண்ணாங்க. சங்கரன் கோயில், நிறைய இடங்கள்ல. ஸோ அதுல எதை காமிக்குதுன்னா, இவங்களெல்லாம் திமுகவில் தலைமையினால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது அவங்க நீங்க சீட்டு ஒதுக்கினாலும் கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்டுக்கு விசிகேலாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதோட திமுக தலைவர் அதை என்கரேஜ் பண்ணும். போன முறை என்கரேஜ் பண்ணல, இந்த முறை அவங்களே ஆக்டிவா என்கரேஜ் பண்ணுவாங்க. நாங்க கொடுக்குறோம், ஆனா அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால இந்த கூட்டணி என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொஞ்சம் உடஞ்சு போன கிளாஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. இது ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல ஒரு லவ் மேரேஜ் மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி இருந்தது, இப்போ ஃபோர்ஸ்ட் மேரேஜ், பிடிக்காதவங்க சேர்த்து வச்ச மாதிரி எனக்கு தோணுது இந்த கூட்டணி. அதனால டர்புலன்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் கோயிங் ஃபார்வர்ட். அப்புறம் விஜய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா காங்கிரஸ்க்கு ஒரு நப்பாசம் வந்துடும். நீங்க என்ன பரவாயில்ல, விஜய் எங்களுக்கு 2029 இருக்காரு, அவுட்டு நாங்க 20க்கு 20 சீட் கூட வாங்குவோம், 40 பார்லிமெண்ட் சீட்ல கூட அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால இது இப்போதைக்கு ஒரு ட்ரூஸ், பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் லாஸ்ட் ஃபார் எவர். சார் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விஜய் பத்தியும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஷூர். எந்த தாவேகா தலைவர் விஜயோட விஜய் பத்தி இல்லன்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட்டா கிடையாது இல்ல. தாவேகா தலைவர் விஜயோட திருச்சி ஸ்பீச்சை எப்படி பாத்தீங்க? திருச்சி தஞ்சாவூர் ஸ்பீச், தஞ்சாவூர் ஓகே, திருச்சி எனக்கு ஒன்ஸ் அகைன் டிசப்பாயின்மெண்ட். மேபி நம்மலாம் ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனால கொஞ்சம் சினிசிசம் இருக்கு நம்மகிட்ட. எதுவாக இருந்தாலும் நம்ம எது பேசாததை தான் பார்க்குறோம். நம்மளுக்கு கிளாஸ் இஸ் ஆல்வேஸ் ஆஃப் எம்டி. பொதுமக்கள் கொஞ்சம் ஆஃப் ஃபுல்லுன்னு பார்க்கலாம். எனக்கு நாட் அட் ஆல் என்ன சொல்றது ஹாப்பி சென்ஸ். என்ன ஆஸ் அ பொலிட்டிக்கல் அப்சர்வர், நான் ஆரம்பத்துலேருந்து விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறேன்னா,
எனக்கு அவர் மேல வன்மம், வெறுப்பு, கோபம் எதுவுமே கிடையாது. சினிமாவில் இருக்கும்போது சமுதாயத்தை பத்தி பேசினாரான்னு சீமான் கேட்கறதுல நான் கேட்க மாட்டேன். இந்த வேலையை அவர் ஒழுங்கா செஞ்சாரு, ப்ரொஃபஷனலா செஞ்சாரு, சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு, ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணாரு, நல்லா டான்ஸ் ஆடினாரு, ஷூட்டிங்கை டிலே பண்ணல, டப்பிங்கை டிலே பண்ணல, படம் வந்து அவரால் ஸ்டாலே ஆனது கிடையாது. ஐ வாஸ் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ப்ரொஃபஷனலிசம். அங்கே நாட் அஸ் ஆக்டர். அரசியலுக்கு வந்து தப்பு கிடையாது, அவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்கிறவங்க அரசியலுக்கு வரலன்னு தான் ஆச்சரியம். வந்துட்டு அவருடைய அரசியலில் ஒரு அர்த்தம் இருக்கா, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷன் இருக்காங்கிற கேள்வி எனக்கு திரும்ப 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 எழுந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இது இன்னும் ரொம்ப இந்த தஞ்சாவூர் மீட்டிங் எனக்கு இன்னும் பிரச்சனைனா, அந்த பையன் விழுந்து ஒருத்தன் வந்து பிரெயின் ஹெமரேஜில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அப்பா பேசுனதுல எனக்கு அப்படியே மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஈவன் ப்ராட் டியர்ஸ் மை ஐஸ். ஏன்னா ஒரு பால் வியாபாரி 2 ட்வின்ஸு 2 பசங்களும் இந்த காலேஜுக்கு போறேன்னு இந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறார், போகாதரான்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து படிக்க வைக்கிறாரு. பிகாம் படிக்கிறாரு, நாளைக்கு பிகாம் படிச்சவனுக்கு வேலை கிடைக்குமா நினச்சி பாருங்க. இப்போ இருக்கிற சென்னையில் பிகாம் படிக்கிறவனுக்கும் தஞ்சாவூரில் பிகாம் படிக்கிறவனுக்கும் எவ்வளோ அதுவே கல்ஃப் இருக்குது. இங்கே ஐசிடபிள்யூ, சிஏ அது இதுன்னு கோர்ஸ் போவாங்க, கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற காலேஜஸாக இருக்கட்டும், அவனுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் வாழ்க்கையில் இருக்குது. அவன் அதெல்லாம் விட்டுட்டு நான் அப்பாட்ட காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே போய் கீழே விழுந்து ஹெல்மெட் போடாமல் ஃபாலோ பண்ணி கீழே விழுந்து எவ்வளோ பெரிய சோகம். அவர் பேசுறது மூவிங்காக இருக்குது. போன மாதம் தான் அவர் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காரு 12 lakhs காவேரி ஹாஸ்பிட்டல். இப்போ 2 லட்சம் ஆகும், கையில் பணம் இல்லைன்னு, ஆனால் செஞ்சு தானே அவனை பையனா போயிட்டானு பேசுகிறாங்க. எனக்கு இப்படி ஒரு இந்த மாதிரி வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுற கூட்டத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு டிசிப்ளின் இன்ஸ்டில் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் அங்கே நடக்கல. அவங்க எந்த அரசியல் பிடிக்கணும் இல்லை. இவரும் அதே மாதிரியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. ஜனநாயகன் படத்துக்கு யாரு பிரச்சனை? பிஜேபி. ஆனால் இவர் பேச மாட்டாங்க. பேசுனவங்களுக்கு நன்றி சொல்றாங்க. இவர் வந்து ஏன் இது மாதிரி நீங்க அதுக்கு தடை ஏற்படுத்துறீங்கன்னு பிஜேபி கேட்கமா இல்லையா? தன்னுடைய படத்துக்கே தன்னுடைய பிரச்சனைக்கே பேசாதவர் ஊர் பிரச்சனையை பேசுவார். நம்ம எப்படி நம்புறது? உங்க ஆட்கள் இருக்காங்களா அந்த உலகத்துல? அது இல்லாம ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப். அவர் வந்து பொதுமக்களை பார்க்கறத விடுங்க சித்தார்த், அவங்க கட்சிக்காரங்களே பார்க்கறதுக்கு டைம் இருக்கா? அங்கே ஒரு நாளைக்கு தங்குறது, திருச்சியில் அவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, தங்கிட்டு அங்கே உள்ள மக்கள்லாம் இவரை பார்க்கணும்னா சென்னைக்கு தான் வரணுமா? அங்கேயே பார்க்கலாம்ல. பிரச்சனை எப்படி இருக்கு, தேர்தலுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? இங்கே அல்லது ஏதாவது கோஆர்டினேட் பண்ணலாம், அவங்களோட வாய்ஸை கேட்கலாம். எதுவுமே கேட்கல. ஒரு நிமிஷம் பேசுறது, கை காமிச்சிட்டு வந்துட்டு என்ன ஒரு எலிட் அரசியல். நீங்கள் ஐவரி டவர் அரசியல் நீங்கள் காங்கிரஸ் சொன்னீங்க, இது என்ன சொல்றது? ஐவரியா இருக்கு. ஆமா, ஐவரி டவரோட டாப் ஃப்ளோர் அரசியல் சார். மீட்டிங் சார், நான் 2-3 சேஞ்சஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன் தஞ்சாவூர் ஸ்பீச்சை. வெறும் விஜயோட ஸ்பீச்சை மட்டும்தான் நான் பார்த்தேன். நான் நோட்டீஸ் பண்ண 2-3 சேஞ்சஸ் என்னன்னா, ஒன்று, அவர் ஸ்பெசிஃபிக்காக இஷ்யூஸ் பற்றி இஷ்யூஸை ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதை வந்துட்டு ஒரு பேப்பரில் எழுதி தான் படித்தார். அது ஓகே, பிரச்சனை இல்லை. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூஸை அவர் ரேஸ் பண்ணியிருக்காரு. அதை ரொம்ப விலாவாரியாக பேசலை, ஸ்பெசிஃபிக்காக ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் பேசியிருக்காரு. நான் இன்னொரு அப்சர்வேஷன், இது விஜய் ஃபேன்ஸ்க்கு பிடிக்காம போகலாம். நான் எப்படி அப்சர்வ் பண்ணேன், அவங்களுக்கு அவரை தெய்வம் பார்த்தா தான் பிடிக்கும், மற்ற எதுவுமே பிடிக்காது. அவரு கொஞ்சம் நர்வஸா இல்ல, ஒரு அவர் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி நான் பார்த்தேன் லைட்டா. 2-3 தடவை அவரு நான் தான் ஆட்சிக்கு வருவேன், நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற அந்த கோஷத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதை பிலீவும் பண்றாரு, ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. பட் அதை கொண்டு வந்தது நான் ஸ்லைட்டா, எனக்கு என்னமோ தெரியல, அது என்னால ஆர்டிகுலேட் அப்சல்யூட்லி ரைட். கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மீட்டிங்ஸ் இந்த ஸ்பீச் வந்து லேக்ட் இஸ் யூசுவல் பிரவாடோ. அது கூட வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் குறைவா தான் இருக்குது. அந்த மீட்டரை பிடிச்சிட்டீங்க சித்தார்த், நீங்க கரெக்ட் தான். கரெக்ட். ஸோ 3வது விஷயம் நான் எப்படி இதை எக்ஸ்ட்ராபோலேட் பண்றேன்னா, அவர் இப்போ சென்னையோ இல்லை சென்னை பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் கான்ஸ்டியூன்சிக்கு மாநாட்டுக்கோ இல்லை பப்ளிக் மீட்டிங்கோ எதுக்கோ வராருன்னா, அவர் கண்டிப்பாக இந்த பப்ளிக் இஷ்யூஸ், சிட்டி ரிலேட்டட் அர்பன் இஷ்யூஸை பேசுவாருன்னு அட்லீஸ்ட் ரேஸ் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். ஆஸ் அ ரெசிடென்ட் ஆஃப் சென்னை, நான் தாவேக்காவோட சப்போர்ட்டரும் இல்லை, ஆன்டி தாவேக்காவும் இல்லை. நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த இஷ்யூஸ் ரேஸ் ஆனால் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு நல்ல நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும், இல்லை அந்த இஷ்யூ மேலே ஒரு வெளிச்சம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை அவர் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் ரீசெண்டாக நியூஸ் மினிட் தமிழோட ஒரு இந்த நெஹ்ரு கரப்ஷன் பற்றி ஒரு டிஸ்கஷனில் சிவபிரியம் சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார். சென்னையில் எந்த ரோடுமே சரியில்லை, ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் யாருமே இதை பற்றி பேசலை. இதே டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஊழல்
அதையும் இந்த பேட் ரோட்ஸையும் அப்போசிஷன் பார்ட்டி யாருமே கனெக்ட் பண்ணல, அந்த மெசேஜிங் சரியா இல்லைன்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு மெசேஜிங், அவர் ஊழலை பத்தி பேசாங்க, ஊழல் பத்தி பேசாத அது அவரோட இஷ்டம். ஆனா அந்த இஷ்யூஸ் பேசணும். என்ன பொறுத்தவரை இந்த அர்பன் புவர், அவங்க பூவம் நதி கரை ஓரத்திலிருந்து அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு அர்பன் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஹேபிட்டாட் டெவலப்மெண்ட்ல அங்கே ரொம்ப பெத்தட்டிக்கான ஹவுசஸ், பெத்தட்டிக்கான லிஃப்ட்ஸ், ரொம்ப புவராக இருக்கிறது. அறப்போர் இயக்கம் அதில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி அவர் பேசினான்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கு அதில் ஓட்டு வருதோ இல்லையோ, ஆனால் அந்த இஷ்யூ ரெசால்வ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். நான் சித்தார்த் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெனரிக்கா பேசுறதை தாண்டி கனிம வள கொள்ளைன்னா அவர் தஞ்சாவூர் திருச்சி பக்கத்துல பேசுறாரு, பக்கத்துலதான் புதுக்கோட்டை இருக்கு. இந்த கொள்ளையை எதிர்த்து உயிரை இழந்திருக்காரு ஒரு சாதாரண ஒரு குடிமகன். அவரு பேரை சொல்லி அவங்க ஃபேமிலியோட பிளைட்டை பத்தி பேசலாம். அவங்க ரீசெண்டா விகடன் விழாக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஃபேமிலிலாம் அப்படியே இதுவாயிட்டாங்க, ரொம்ப குலைஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு பண வசதியும் இல்லை, அவங்களுக்கு பொலிட்டிக்கலாவும் ப்ரெஷர் இருக்கு, இந்த கேஸ் எல்லாம் பர்சூ பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு ஒரு ஆதரவா பேசலாம். இப்போ ஊழல்னு சொன்னா நேருவோட கேஸை எடுத்து பேசலாம். இப்போ டிஜிபி இல்லைங்கிறாரு, அது வந்து இந்த கேஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது? எஃப்ஐஆர் போட்டா வந்து இடி வந்துருன்றாங்க. அப்போ நீங்க வந்து உங்க மினிஸ்டர் நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்களா? வைத்திலிங்கத்தை நீங்க பண்ணுவீங்களா? செந்தில் பாலாஜி நீங்க பண்ணுவீங்களா? அதுக்கு நேருவை பண்ணுவீங்களா? அப்போ உங்க எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் ஊழல் பண்ணா யார் விசாரிக்கிறது? தமிழ்நாடு போலீஸ் இருந்ததுன்னா எப்படி நேர்மை நியாயமா அந்த விசாரணை நடக்கும்? இந்த மாதிரி கேள்வியை கேட்கும். அப்புறம் இங்க நாங்குநேரி பிரச்சனைனா அது வந்து ஒரு அறிக்கை விடுறதை தாண்டி அது என்ன பிரச்சனை, ஏன் வருது, அதை வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? அல்லது இவர் என்ன செய்வாங்க? இவர் வந்து எல்லாமே என் கையில ஆட்சியை கொடுத்துருங்க, நான் வந்து செய்யறேன். இந்த ஆட்சியை கொடுக்கல, 2026 உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கல, அப்ப என்ன பண்ணுவீங்க? 26 31 வரைக்கும் இதே அரசியல் தான் பண்ணுவீங்க. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க மாட்டேங்க. அவங்க பிரச்சனை என்ன நீங்களே கேட்க மாட்டேங்க. கேட்குறேன், எனக்கு விவசாய பிரச்சனை தெரியாதுன்றாரு. எந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியும்? இப்போ கிட்னி வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. இதில் நாமக்கல் குமாரபாளையம் சொல்லுவாங்க, அந்த பள்ளிப்பாடம் இடத்துல அங்கே வந்து நீங்கள் போய் பார்த்தீங்களா? அவங்க பிரச்சனையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெசவாளர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் அவர் முனைப்பே காமிக்கிறது இல்லையே சார். இதுதான் எனக்கு வந்து அந்த எலிட் அரசியலாக தோணுது. அவருக்கு வந்து பாவர்ட்டி தெரியாது, இளைஞர்களுடைய கஷ்டமும் தெரியாது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, பணி சுமை அதிகமாக இருக்குது, ஏதாவது அவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கணுங்கிற முயற்சி இல்லாமல் எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதி அவர் கட்சிக்காரரே பார்க்க மாட்டேங்கிறார். அப்புறம் தானே பொதுமக்கள். அப்புறம் அவருக்கு நல்ல அட்வைசர்ஸ் இருக்காங்களா தெரியல. அவங்க கூட இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பா பேசுற ஆட்கள் யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. அதனால இந்த 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 ஒரு எக்ஸ்ட்ராடனரி பாப்புலாரிட்டியை இந்த ஃபேன் ஃபாலோயிங்கை ஸ்குவாண்டர் பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கேன். தேங்க்ஸ் அ லாட். வந்து 40 நிமிஷம் போனே தெரியல. Thanks for your time. Thank you, sir. Thank you very much for having me. Thank you. Take care.